ஹலோ, how are you all doing today? நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என் பேர் ஜலால். இந்த லெசன் முழுக்க பிகினர்ஸ்களுக்காண்டி உள்ளது. இந்த லெசனில் ஒரு 50 சென்டென்சஸை பார்ப்போம். அதாவது சிம்பிள் சென்டென்சஸ்ஸு, அது பிறகு அதுக்குள்ள நெகட்டிவ் சென்டென்சஸ்ஸு, கொஷின் சென்டென்சஸ்ஸு, இப்படி வெரைட்டிஸ் ஆஃப் சென்டென்சஸ்ஸு பார்க்குறதுனால உங்களுக்கு விளங்குறதுக்கும் பழகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். I also want to talk about my second book, அதாவது A Practical Guide to Spoken English Volume 2 அப்படிங்கிற புக்கு. இது ரெடியாகி விற்க ஆரம்பித்தாச்சு. நல்ல பிரிஸ்காக சேல்ஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. அதை நீங்கள் வாங்கணுன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த லிங்க்கு கொடுத்துருக்கேன். அமேசான் லிங்க்கு. அமேசான் மூலமாக நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, A Practical Guide to Spoken English Volume 1 குயிக்காக சேல்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டாக்கு இல்லாமல் இருக்குது. நிறைய பேருக்கு டிஸப்பாயின்ட்மெண்ட்டு தான். அதனால் இருந்தாலுமே நான் அது ரீப்ரிண்ட் ஆர்டர் கொடுத்துருக்கேன். அதுவுமே ரீப்ரிண்ட் ஆகி ஒரு 10 டேஸ்க்குள்ளே கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். அதனால் இந்த 2 புக்கும் வாங்கி நீங்கள் பயனடைங்க அப்படின்ட்டு சொல்லிக்கிறேன். ஸோ இப்போ இன்றைக்குள்ள லெசனை பார்ப்போம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இப்போ ரொம்ப சிம்பிள் சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். சென்டென்சஸ், அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸு, சாதாரண சென்டென்ஸு, அது பிறகு கொஷின் சென்டென்சஸ், கொஷின் கேட்குறது எப்படி, நெகட்டிவ் சென்டென்சஸ் எப்படின்ட்டு. ஸோ அதெல்லாம் எல்லாமே பார்ப்போம். பலதரப்பட்ட சென்டென்சஸை பார்ப்போம். அப்போ உங்களுக்கு விளங்குறதுக்கும் ஈஸியாக இருக்கும், பேசுகிறதுக்கும் முடியும். பலதரப்பட்ட பேச்சுக்கள் நீங்கள் பேசுகிறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு சென்டென்சஸ், இங்கே வா, கம் ஹியர் அப்படின்னு சொல்லலாம். இங்கே வராது, டோன்ட் கம் ஹியர் அப்படின்ட்டு. ஸோ த டோன்ட் அப்படின்னா அதான் நெகட்டிவாக உள்ள சென்டென்ஸ். டோன்ட் கம் ஹியர் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு இங்கு வருவீர்களா, வில் யூ கம் ஹியர் அப்படின்ட்டு. ஸோ வில் யூ கம் ஹியர் அந்த வேர்டு அந்த வில், டூ, ஆர் இப்படிங்கிற வேர்டு முன்னால் வந்துச்சுன்னா அது கொஸ்டின் ஆக்கிடலாம். ஸோ வில் யூ கம் ஹியர் அப்படின்னா கொஸ்டின் ஆயிடுச்சு. ஸோ இங்கே வருவீர்களா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் இங்கு வரமாட்டீர்களா அப்படின்னு கேட்குறதுக்கு won't you come here, will not சேர்த்து won't you come here, நீங்கள் இங்கு வரமாட்டீர்களா அப்படின்னு கேட்குறாங்க. நீ எங்களுடன் வருகிறாய் அப்படின்னு சொல்கிறாங்க. you are coming with us, நீ எங்களோட வர்ற. you are coming with us அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களுடன் வருகிறாயா அப்படின்னு கேட்குறதுக்கு are you coming with us அப்படின்ட்டு. அந்த ஆர்ங்கிற வேர்டு முன்னால் வந்துச்சுன்னா அது கொஸ்டின் ஆயிரும். ஆர் வரும்போது கம்மிங் அப்படின்ட்டு அந்த ஐஎன்ஜி உள்ள வேர்பு வரணும். இதை ஒன்று நோட் பண்ணிக்கோங்க. ஆர் யூ கம்மிங் வித் அஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் நீங்கள் எங்களுடன் வரவில்லை, யூ ஆர் நாட் கம்மிங் வித் அஸ் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் எங்களுடன் வரவில்லையா அப்படின்னு கேட்குறாங்க. ஆர் யூ நாட் கம்மிங் வித் அஸ் அப்படின்ட்டு. ஆர் யூ நாட் அப்படிங்கிற நெகட்டிவ் வேர்டை கொண்டு வர்றீங்க. நீங்கள் எங்களுடன் வரவில்லையா அப்படின்னு கேட்குறதுக்கு ஆர் யூ நாட் கம்மிங் வித் அஸ் அப்படின்னு கேட்கலாம். நீங்கள் எங்களுடன் வர விரும்புகிறீர்களா அப்படின்னு கேட்குறாங்க. டு யூ வாண்ட் டு கம் வித் அஸ் அப்படின்ட்டு. டூ வரும்போது வாண்டிங் அப்படின்னு வராது. ஆர் வரும்போது ஐஎன்ஜி வரும். டூ வரும்போது அந்த வேர்பு அந்த ப்ரெசன்ட் ஃபார்மில் தான் இருக்கும். அந்த ஃபார்ம்லாம் இருக்குது. ப்ரெசன்ட் ஃபார்ம், பாஸ்ட் ஃபார்ம் அப்படின்லாம் இருக்குது. அந்த ப்ரெசன்ட் ஃபார்மில் தான் வரும் டூ வரும்போது. டு யூ வாண்ட் டு கம் வித் அஸ் அப்படின்ட்டு. வாண்ட் அப்படிங்கிறது வேர்பு, அது ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்குது. டூ வரும்போது அது ப்ரெசன்ட் ஃபார்மில் தான் இருக்கணும். ஸோ டு யூ வாண்ட் டு கம் வித் அஸ் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் எங்களுடன் வர விரும்புகிறீர்களா அப்படின்னு கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு எங்களுடன் வர விரும்பவில்லையா, டோன்ட் யூ வாண்ட் டு கம் வித் அஸ். நீங்கள் எங்களுடன் வர விரும்பவில்லையா, டோன்ட் யூ வாண்ட் டு கம் வித் அஸ். நான் உன்னுடன் வருகிறேன், ஐ வில் கம் வித் யூ அப்படின்னு சொல்கிறாங்க. நான் உன்னுடன் வரட்டுமா, ஷால் ஐ கம் வித் யூ அப்படின்ட்டு. இதை மாதிரி அந்த ஆறு, டூவு, ஷேலு, வில்லு இதெல்லாம் முதல்ல கொண்டு அதை கொஸ்டின் ஆக்கிடலாம். ஸோ ஷால் ஐ கம் வித் யூ, நான் உங்களோட வரட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. நான் உன்னுடன் வருவது உனக்கு பிடிக்குமா, டூ யூ லைக் மீ டு கம் வித் யூ. பார்த்தீங்களா, டூ வரும்போது லைக் வந்திருக்கு, லைக்கிங் அப்படின்னு வரல.
ஸோ ஆர் வரும்போது தான் அந்த ஐஎன்ஜி வரும். டு யூ லைக் மீ டு கம் வித் யூ? நான் உன்னுடன் வருவது உனக்கு பிடிக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நான் உன்னுடன் வருவது உனக்கு பிடிக்கவில்லையா? டோன்ட் யூ லைக் மீ டு கம் வித் யூ? டோன்ட் யூ லைக், அது நெகட்டிவ் ஆக்கியாச்சு. அதுபோல் இதுவே போதும், திஸ் இஸ் எனஃப் அப்படின்னு சொல்லலாம். இல்லாட்டா திஸ் இஸ் சஃபிஷியன்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். எனஃப் சஃபிஷியன்ட் ரெண்டுக்கும் ஒரே மீனிங் தான். ஸோ இதுவே போதும், திஸ் இஸ் எனஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது போதாது, திஸ் இஸ் நாட் எனஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது போதாதா, இஸ் இட் நாட் எனஃப் அப்படின்ட்டு அந்த இஸ்ஸை முன்னால் கொண்டு வந்து கொஷின் ஆக்கியாச்சு. இஸ் இட் நாட் எனஃப் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பிறகு மழை பெய்கிறது, இட் இஸ் ரெய்னிங். ரெயின் அப்படிங்கிற வேர்டை வச்சே அதை வேர்பாக யூஸ் பண்ணிக்கலாம், ரெய்னிங். ஸோ இட் இஸ் ரெய்னிங், இஸ் வரும்போது ஐஎன்ஜி தான் வரும். இட் இஸ் ரெய்னிங், இட் இஸ் ரெயின் அப்படின்னு சொல்லக்கூடாது, இட் இஸ் ரெய்னிங் அப்படின்னு சொல்லலாம். மழை பெய்கிறதா, இஸ் இட் ரெய்னிங் அப்படின்ட்டு அந்த கொஸ்டின் வேர்டுக்கு அந்த வேர்பை அந்த இஸ்ஸை முன்னால் கொண்டு வந்தால் கொஸ்டின் ஆயிடும். இஸ் இட் ரெய்னிங், மழை பெய்கிறதா, மழை பெய்யவில்லை, இட் இஸ் நாட் ரெய்னிங் அப்படின்னு சொல்லலாம். டிக்கெட் கிடைக்கும், டிக்கெட்ஸ் ஆர் அவைலபிள். அவைலபிள்னா இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ டிக்கெட் கிடைக்கவில்லை, டிக்கெட்ஸ் ஆர் நாட் அவைலபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. டிக்கெட் கிடைக்குமா, ஆர் டிக்கெட்ஸ் அவைலபிள், ஆரை முன்னால் கொண்டு வந்து கொஸ்டின் ஆக்கியாச்சு. ஆர் டிக்கெட்ஸ் அவைலபிள் அப்படின்னு கேட்கலாம். ஒரு காலி இடம் உள்ளது, தேர் இஸ் அ வேக்கன்சி. வேக்கன்சினா காலி இடம். ஸோ ஏதேனும் காலி இடம் உள்ளதா அப்படின்னு கேட்குற, இஸ் தேர் எனி வேக்கன்சி அப்படின்னு கேட்கலாம். தேர் இஸ் எனி வேக்கன்சி அப்படிங்கிறதுக்கு தேர் இஸ் அ வேக்கன்சி அப்படின்னு சொன்னாங்க, ஒரு காலி இடம் இருக்குது. தேர் இஸ் நோ வேக்கன்சினா காலி இடம் இல்லை. இஸ் தேர் எனி வேக்கன்சினா காலி இடம் இருக்கிறதா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் முயற்சி செய்யலாம், யூ கேன் ட்ரை இட். யூ கேன் ட்ரை இட், முயற்சி செய்யலாம். கேன்கிறது முடியும் அப்படிங்கிற பொருளோட வருது, உங்களால் ட்ரை பண்ண முடியும். யூ கேன் ட்ரை இட் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நான் முயற்சி செய்யலாமா, கேன் ஐ ட்ரை இட் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த கேன்லாம் முன்னால் கொண்டு வந்தால் அது கொஸ்டின் ஆக்கிடலாம், கேன் ஐ ட்ரை இட். என்னால் முயற்சி செய்ய முடியாதா, காண்ட் ஐ ட்ரை இட் அப்படிங்க. காண்ட் ஐ ட்ரை இட் அப்படின்னு கேட்கலாம். முயற்சி செய்து பார்க்குறேன், லெட் மீ ட்ரை இட். ஆனால் பார்க்கிறேன், அதாவது ஒரு டிக்ளேர் பண்ணுறதுக்கு இல்லாட்ட ஒரு பெர்மிஷன் கொடுக்குற மாதிரி கேட்குறதுக்கு அந்த லெட் அப்படிங்கிற வேர்டு வரும். ஸோ அது ஒன்று பார்த்துக்கோங்க, இது நல்ல வேர்டு. ஸோ நான் முயற்சி செய்து பார்க்கிறேன், லெட் மீ ட்ரை இட். நான் செய்து பார்க்கிறேனே அப்படின்ட்டு ஒரு பெர்மிஷன் மாதிரி கேட்குறீங்க. ஸோ லெட் மீ ட்ரை இட், அந்த லெட்டுங்கிறது அந்த பெர்மிஷன் கேட்குற மாதிரி. ஸோ லெட் மீ ட்ரை இட். நான் இப்போது சாப்பிடட்டும், லெட் த டாக் ஈட் நவ். அதை சாப்பிடட்டும் அப்படின்னு வருதுல்ல, அதுதான் அந்த லெட். ஸோ லெட் த டாக் ஈட் நவ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நாய் இப்போது சாப்பிட வேண்டாம், லெட் த டாக் நாட் ஈட் நவ் அப்படின்னு சொல்லலாம். நான் இப்போது நாய்க்கு சாப்பாடு கொடு அப்படிங்கிறதுக்கு ஃபீட் த டாக் நவ். ஃபீடுனா ஊட்டி விடு அப்படின்னு அர்த்தம், சாப்பாடு கொடுன்னு வச்சுக்கலாம். ஸோ ஃபீட் த டாக் நவ் அப்படின்னு சொல்லலாம். இப்போது நாய்க்கு சாப்பாடு கொடுக்க வேண்டாம், டோன்ட் ஃபீட் த டாக் நவ், டோன்ட் ஃபீட் த டாக் ஒன். ஆனால் டோன்ட்னு வரும்போது நெகட்டிவ் ஆயிடுச்சு. ஸோ நெகட்டிவ் ஆக்குறதுக்கும் கொஷினை ஆக்குறதுக்கும் இதை போல் உள்ள வேர்பு வேர்ட்ஸு முன்னால் வரும். டூவோ, ஆரோ, வில்லோ, கேனோ முன்னால் வரும். அது கொஷின் ஆக்கிடலாம், நெகட்டிவாகவும் ஆக்கிக்கிறலாம், நெகட்டிவ் கொஷினாகவும் ஆக்கிக்கிறலாம். ஸோ டோன்ட் ஃபீட் த டாக் நவ் அப்படிங்கிறது நெகட்டிவ். டோன்ட் ஹெசிடேட், ஹெசிடேட்னா தயங்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு டோன்ட் ஹெசிடேட் அப்படின்னு சொல்லலாம். தயங்குறது அப்படிங்கிறதுக்கு ஹெசிடேட். ஸோ ஏன் தயங்குகிறாய், ஒய் ஆர் யூ ஹெசிடேட்டிங். இதில் பார்த்துங்க, ஒய் அப்படிங்கிற ஒரு கொஷின் வேர்டு வருது. அந்த கொஷின் வேர்டு உள்ள கொஷின்ஸ் கூட நம்ம போடலாம். ஒய், வேர், வென், ஹவு அப்படிங்கிறதெல்லாம் கொஷின் வேர்ட்ஸ். அதை வச்சு கூட கொஷின் உண்டாக்கலாம். அதுக்கு செப்பரேட் லெசன் இருக்குது, அதை நீங்கள் பாருங்கள். ஸோ ஏன் தயங்குகிறாய், ஒய் ஆர் யூ ஹெசிடேட்டிங் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ சூடாக சாப்பிடுங்கள், லெட் இட் ஈட் நவ், ஈட் ஹாட் அப்படிங்கிறாங்க. சூடாக சாப்பிடுங்கள், ஈட் ஹாட், ஈட் இட் ஹாட் அப்படின்னு சொல்லலாம். ஆறட்டும் அப்படின்னு டும்னு வரும்போது அந்த லெட் வரும். ஆறட்டும் அப்படிங்கிறதுக்கு லெட் இட் கூல் டவுன் அப்படின்ட்டு. ஸோ ஆறட்டும், லெட் இட் கூல் டவுன். எனது பைக் சாவியை இங்கு காணவில்லையே அப்படிங்கிறதுக்கு ஐ டோன்ட் ஃபைண்ட் மை பைக் கீ ஹியர் அப்படின்னு சொல்லலாம். ஃபைண்டுனா கண்ணுக்கு தெரிகிறது, அதுக்கு தான் அப்படி தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஐ டோன்ட் ஃபைண்ட் மை பைக் கீ ஹியர் அப்படின்னு சொல்லலாம். என் பைக் சாவி எங்கே,
வேர் இஸ் மை பைக் கீ அப்படின்னு. இது வந்து வேர்ங்கிறது கொஷின் வேர்டு. இது மாதிரி டூ ஆர் அப்படிங்கிறது வராது. இதில் வந்து கொஷின் வேர்டு அப்படின்ட்டு பேர். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேர், ஒய், ஹவு, வாட், வென் அதெல்லாம் வந்து கொஷின் வேர்ட்ஸ். அதை வச்சும் கொஷின்ஸும் உண்டாக்கலாம். இப்போ மேலும் கொஞ்சம் பார்ப்போம். The next sentence is, என் பைக்கு சாவியை கண்டுபிடிக்க முடியுமா? Can you find my bike key அப்படின்னு சொல்லலாம். கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கு find அப்படிங்கிற வேர்டு பார்த்துக்கோங்க. Can you find my bike key அப்படின்ட்டு. அடுத்த சென்டென்ஸ் வந்து என் பைக்கு சாவியை தேட முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. முதல்ல வந்து கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ தேட முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கேன் யூ சர்ச் ஃபார் மை பைக் கீ. சர்ச் அப்படின்னா தேடுறது, ஃபைண்டுனா கண்டுபிடிக்கிறது, சர்ச் அப்படின்னா தேடுறது. கேன் யூ சர்ச் ஃபார் மை பைக் கீ அப்படின்னு கேட்கலாம். டேபிள் ட்ராயரில் தேடுங்கள். சர்ச் இட் இன் த டேபிள் ட்ராயர். சர்ச் இட் இன் த டேபிள் ட்ராயர். அது டேபிள் ட்ராயரில் தான் இருக்க வேண்டும் அப்படின்ட்டு. இட் ஷுட் பி இன் த டேபிள் ட்ராயர். அதாவது கட்டாயம் அங்கே தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால தான் அந்த ஷுட் பி அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். இட் ஷுட் பி இன் த டேபிள் ட்ராயர் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் வந்து டேபிள் ட்ராயரில் இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. அது ஷுவராக தெரியல, இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம். டேபிள் ட்ராயரில் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் மே பி இன் த டேபிள் ட்ராயர். ஃபர்ஸ்ட்டில் வந்து இட் ஷுட் பி இன் த டேபிள் ட்ராயர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ வந்து இட் மே பி இன் த டேபிள் ட்ராயர் அப்படின்னு சொல்கிறாங்க. இருக்கலாம் அப்படின்னு அர்த்தம். உன் பணப்பையை தொலைத்து விடாதே. டோன்ட் லூஸ் யுவர் பர்ஸ். தொலைக்கிறதுக்கு வந்து லூஸ். டோன்ட் லூஸ் யுவர் பர்ஸ். பத்திரமாக வைத்திரு. கீப் இட் சேஃப். கீப் இட் சேஃப். சேஃப்னா பத்திரம். நான் என் பேனாவை தொலைத்து விட்டேன். ஐ லாஸ்ட் மை பென். டோன்ட் லூஸ் யுவர் பர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இங்கே வந்து ஐ லாஸ்ட் மை பென் அப்படின்னு சொல்கிறோம். லாஸ்ட் மை பென்னா தொலைத்து விட்டேன் அப்படின்னு அர்த்தம். உங்கள் பேனாவை தொலைத்து விட்டீர்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஹேவ் யூ லாஸ்ட் யுவர் பென் அப்படின்ட்டு. ஹேவ் யூ லாஸ்ட் யுவர் பென் அப்படின்ட்டு. தயவு செய்து சீக்கிரம். ப்ளீஸ் பி குவிக் அப்படின்னு கேட்கலாம், சொல்லலாம். அப்படி இல்லைன்னா ஹரி அப் அப்படின்னு சொல்லலாம். ப்ளீஸ் பி குவிக் இல்லாட்டா ஹரி அப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்படி ஒரு 50 சென்டென்சஸை பார்த்துருக்கோம். எல்லாமே சிம்பிள் சென்டென்சஸ் தான். அது வந்து நெகட்டிவ் சென்டென்ஸு, கொஷின் சென்டென்சஸ் எப்படி ஆகுது அப்படின்னு பார்த்து நீங்கள் பழகுங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். I hope you found this lesson useful to you. If you like this lesson, if you like the way I teach you, please click the like button and share this video among your friends. And to watch similar educational videos, please click the subscribe button to subscribe to my channel. Thank you very much and bye-bye.